சேலம் மாவட்டம் ஏற்காடு பக்கோடா பாயிண்ட் அருகே தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் கீழ் 67 வீடுகள் கட்டப்பட்டன. இங்கு நிலத்தடி நீர் கிடைக்காததால் போட்டுக்காடு கிராமத்தில் உள்ள தனியார் ஒருவரின் நிலத்தில் இருக்கும் கிணறு ஒன்றை விலைக்கு வாங்கி அங்கிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு பிரம்மாண்ட தண்ணீர் தொட்டியில் நிரப்பி வீடுகளுக்கு விநியோகிக்கும் வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் கட்டி முடிக்கப்பட்டு சில ஆண்டுகள் ஆகியும் வீடுகள் விற்கப்படாமல் இருந்ததால் அவற்றின் கதவு, ஜன்னல்கள், பிளாஸ்டிக்கால் ஆன மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இவ்வாறு சூறையாடப்பட்ட வீடுகளை அதன் இழப்புக்கு ஏற்றாற்போல் விலையை குறைத்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அவற்றை பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய தொடங்கியது. சுமார் 15 லட்சம் ரூபாய் வரை விலை நிர்ணயிக்கப்பட்ட இந்த வீடுகளை 3.5 லட்சம் ரூபாய் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை முன்பணம் செலுத்தி மீதி தொகையை தவணை முறையில் செலுத்தலாம் என செய்தித்தாள்களில் விளம்பரம் வெளியிடப்பட்டது. இதனால் வீடுகள் அனைத்தும் விற்று தீர்ந்தன. அதன் பிறகுதான் வீட்டு வசதி வாரியத்தின் தவறுகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக பயனாளிகளுக்கு தெரிய வந்தன. வீடுகளுக்கு தேவையான தண்ணீர் எடுக்க வாங்கப்பட்டதாக கூறப்பட்ட கிணறு வெளிநாட்டை சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமானது. அவர் தனக்கு தெரியாமல் கிணறு முறைகேடாக விற்கப்பட்டதாக கூறி கிணற்றை சுற்றிலும் வேலி அமைத்து தண்ணீர் எடுக்க அனுமதி மறுத்துவிட்டார். இது மட்டுமல்லாமல் பட்டா மாறுதலுக்காக வட்டாட்சியர் அலுவலகம் சென்றபோது அந்த வீடுகள் அரசு புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டுள்ளதாக கூறி பட்டா வழங்க அதிகாரிகள் மறுத்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த வீட்டின் உரிமையாளர்கள் வீட்டு வசதி வாரியத்தை அணுகி மனு அளித்தனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வீட்டு வசதி வாரியத்தில் இருந்துங்க பக்கோடா பாயிண்டில் வீடு தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் அதெல்லாம் அப்ளை பண்ணி குழுக்கள் முறையில் வீடு வாங்கினோம். வீடு வாங்குறப்ப எல்லா அத்தியாவசிய தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிற முறையில் தான் வீடு வாங்கினோம். வீடு வாங்கினதுக்கப்புறம் இங்கே பார்த்தா எதுவுமே அல்லாத அது பாட்டில் இடிச்சு கிடந்துச்சுங்க. எல்லாம் முடிச்சு அதுக்கு மாதிரி வீடு வேலை செஞ்சோம். யார்கிட்ட முறையிடுறது எப்படி கேட்குறதுன்னு தெரில. ஹவுசிங் நிறுவனம் நாங்கள் இந்த மாதிரி 72 பேர் வீடு வாங்கியிருக்கிறோம். வாங்கினது 72 பேருக்கு யாரும் உத்தரவாதம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் தாங்கள் வாங்கிய வீடுகளை சீரமைக்க முடியாமலும் குடிநீர் இல்லாததால் குடியேற முடியாமலும் பயனாளிகள் அவதியடைந்து கடுமையான மன உளைச்சலில் உள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய சேலம் பிரிவு அதிகாரிகளிடம் கேட்டபோது தங்களுக்கு அது பற்றி தெரியாது என விளக்கம் அளித்தனர். வீடுகளை கட்டி அவற்றை மக்கள் தலையில் கட்டிவிட்டு வசிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் தேவையான வசதிகளை செய்ய தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஏற்காட்டில் இருந்து நவீன் குமார்.